யூதா புத்தகத்திலே அங்கே 24வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். போதும். இங்கே யூதா அருமையான சபைக்கு கொடுக்கிற, இறுதியாக கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி அங்கே சொல்லுகிறார், வலுவாதபடி உங்களை காக்கவும். முதலாவது இந்த இடத்துல கொஞ்சம் சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டிய காரியத்துக்குள்ளாக உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். வலுவாதபடி, வலுவாதபடினா என்ன? கால்கள் இடராதபடி. அதை இன்னும் சொல்லனா விழுந்து விடாதபடி. நடக்கிறனா, நிக்கிறனா, செயல்படுகிறனா, விழுந்து விடாதபடி என்னை காக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யூதா மூலமாக தேவன் இந்த 11வது மாதத்திலே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீ விழாதபடி உன்னை நிலைநிற்கிற பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. நீ செய்கிற காரியங்களிலே, நீ செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நீ சோர்ந்து போகாதபடி உன்னை நிலைநிற்க பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அது ஊழியமாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், அது வீட்டின் பணிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய், அதற்காக அதிகமாக நீ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் தேவன் சொல்லுகிறார், அதிலே நீ வீழ்ந்து விடாதபடி உன்னை நிலைநிற்கிற பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா சொல்லுமே. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அழைத்த தேவன், நம்மை பேறு பிடித்த தேவன், தாயின் கருவறையிலே உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நாம் விழாதபடி நம்மை பாதுகாப்பதற்காக அவர் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த அல்லேலூயா போதாது, இந்த அல்லேலூயா போதாது. ஒவ்வொரு நாளும், அதனால தான் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, குழந்தை பெத்த உடனே சில தாய் என்ன செய்ய மாட்டாங்க? தூங்கவே மாட்டாங்க. குழந்தை பெத்த உடனே தாய்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தூங்கவே மாட்டாங்க. அப்படியே கண் விழித்து இருப்பாங்க. அது எப்ப அழும், அது எப்ப சிரிக்கும், அது எப்போ புரளும், அது எப்போ நடக்க ஆரம்பிக்கும், இதை பார்த்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமே. இதை கவனித்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் பாருங்கள், அந்த குழந்தை வளர்ந்த உடனே, அது தன்னுடைய காரியத்தை செய்ய துவங்கின உடனே தாய் என்ன செய்வாங்க? அவங்க தன் கடமை செய்வதற்கு அவன் போய்விடுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளை வளர்ந்துட்டு, பிள்ளைக்கு அறிவு வந்துட்டு, அதனுடைய தன் கடமைகள் அதற்கு தெரிகிறது. அதனால அவங்க தங்க வேலையை செய்வதற்கு அவர்கள் போய்விடுவார்கள். அல்லேலூயா சொல்லுமே. கவனிப்பார்கள். ஆனா 24 மணி நேரமும் அந்த கண் அந்த பிள்ளை மேல என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் என் தேவன் மட்டுமே, என் இயேசு மட்டுமே, நம்மை தாயின் கருவறையிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் மட்டுமே, அவர் உறங்காமலும் தூங்காமலும் கண் விழிப்போய் நீ விழுந்து விடக் கூடாது, நீ விழுந்து விடக் கூடாது என்பதற்காக உன் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அவர் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. தேவ நாம மகிமைப்படுவதாக. முதலாவது, இந்த பகுதிகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள ஒரு பெரிய காரியம், நீ வீழ்ந்து விடாதபடி,
நீ சோர்ந்து விடாதபடி, நீ தளர்ந்து விடாதபடி உன்னை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா சொல்லுமே. நான் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதுல இரண்டாவதாக ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட போதும். மிகுந்த மகிழ்ச்சியோட. இதுல ரெண்டு விதமான காரியம் இருக்கிறது பாருங்க. ஒன்று, வரவேற்கிற தேவனும் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? மகிழ்ச்சியாக இருக்கிறார். எங்க எங்க வரவேற்பதற்கு? எங்க வரவேற்பதற்கு? அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் பங்கடைவதை அவர் பார்க்கும் போது அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கட்டளையிட போகிறார். அங்க லூக்கா புத்தகத்திலே நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்போ அன்னை மரியாள் யாரை பார்க்க போறாங்க? எலிசபெத்தை பார்க்க போறாங்க. இப்ப பாருங்க, மரியாளுடைய வாழ்த்து செய்தியை கேட்ட உடனே பிள்ளை என்ன செய்தது? ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. குழந்தைக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு உலகத்தையே பார்க்கல, உலகத்தையே பார்க்கல. ஆனா ஒரு செய்தி கேட்டவன் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி கடந்து வருகிறது. அரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, அரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த உறவுகள் எப்படிப்பட்டது தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி கடந்து வருகிறது. இந்த பகல் வேளையிலும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை மூலமாக என் தேவன் உன்னை மிகுந்த மகிழ்ச்சி பாதையில கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தர விரும்புகிறார். அதான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. உன் குடும்பத்தில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தர விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 1 யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க வேகமா. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க சந்தோஷம் எப்படி இருக்கணும்? ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், உங்க சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் அங்க யூதா புத்தகத்தில் சொன்னது போல ஒரு மிகுந்த சந்தோஷம், ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இழந்த, காணாமல் போன, ஏன் மரித்து போன யோசேப்பு இருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே யாக்கோபுக்கு என்ன வருகிறது? ஒரு மிகுந்த மகிழ்ச்சி வருகிறது. எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த அருமையான குழந்தை இந்த உலகத்தையே பார்க்கல, இந்த உலக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கடந்து போன உடனே அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுமே. இங்கே யோவானும் அதைத்தான் சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும். கொஞ்சம் வாய்ஸை குறைடா, இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணு. உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். எனக்கு ஒரு கேள்வி, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கிறதா? உங்க சந்தோஷம் சத்தமா சொல்லுங்க. ஒரு நிறைவான சந்தோஷத்தின் பாதையில் தான் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதான் அந்த காலை வேளையில உள்ள பிரசங்கம். உங்க சந்தோஷம் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் தானா? பாருங்க, நம்ம கல்யாண வீட்டில் போனாலும் நம்ம எப்படி சாப்பிடணும்? நமக்கு ஒரு நிறைவா சாப்பிட்டாதான் நமக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு. ஆமா, கடைசி நேரத்தில் போனவன்னா அவியல் இல்லைன்னா, நார்த்தங்காய் இல்லைன்னா, சாம்பார் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஐயோ இன்னைக்கு சாப்பிடலையே. சாப்பிட்டுருப்போம், ஆனா சரியா சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சரியா அன்னைக்கு சாப்பிடலை. அதிலும் பாயசம் தீந்துட்டுன்னு கேள்விப்பட்டா போதும், ஐயோ பாயசம் போச்சு. சாப்பிட தான் செய்திருப்போம், ஆனா நமக்கு சாப்பிட்டே போல ஒரு திருப்தி இருக்காது. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு மனநிலைமையில தான் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். என்னதான் வீடு நம்ம கட்டினாலும் அதை விட ஒரு மேலான வீடு போட மாட்டோமா? என்னதான் வீட்டுக்கு முன்ன 4 கார் இருந்தாலும் கூட ஒரு காரு
வாங்க மாட்டோமா? நீங்க இல்லை, வாங்கினவர்கள். அப்படிதான் அந்த அந்த ஒரு நிறைவு என்ன செய்யுது இல்லை, வருவது இல்லை. ஆனா இங்கே யோவான் சொல்லுகிற உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்ப நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம், ஆனா எப்படி இல்லை? சத்தமா சொல்லுங்க, நிறைவா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை தானே? சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா சந்தோஷம். இப்ப ஜோஸ் பிரதர் வந்திருக்காங்க, சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்கு, ஆனா நிறைவான சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமே. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த முகத்தை பார்ப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பயணம் தான். அந்த நிறைவான மகிழ்ச்சியை இன்னும் நம்மளால பார்க்க முடியல, குடும்பத்துல பார்க்க முடியல, தொழில்ல பார்க்க முடியல, ஏதோ ஒரு காரியத்துல அந்த ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நம்மளால இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த பகல் வேளை ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து, அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்தது, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அந்த நிறைவான மகிழ்ச்சி அவருடைய இருதயத்தில் இல்லை. காரணம் என்ன? அந்த நிறைவான மகிழ்ச்சி ஏன் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில பரிபூரணம்னு நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 15ஆம் அதிகாரம், லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரம், அங்கே 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள் சத்தமாய். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் சொல்லுங்க ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அடுத்த வசனம், கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் தன் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. போதும். பாருங்க, இவ கையில இருந்தது எத்தனை? 10 வெள்ளி காசு. அதுல எத்தனை காணாம போச்சு? 9. ஒன்று தான் காணாமல் போனது. ஆனா அவளுக்கு இருந்த சந்தோஷம் குறைந்து போனது. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் 10 தொலைந்து போகவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், 10 தொலைந்து போகவில்லை. 1 தொலைந்து போன போது கூட அவருடைய வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் குறைந்து போனது. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏதோ ஒரு உறவை தொலைத்தது நிமித்தமாக, ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை தொலைத்தது நிமித்தமாக, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில இருந்த ஒரு நெருங்கின ஒரு நெருக்கத்தை தொலைத்தது நிமித்தமாக எல்லாம் இழந்து போகவில்லை. ஏதோ ஒன்று தொலைந்து போனது நிமித்தமாக இங்க இருக்கிற சிலர் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? ஒரு நிறைவல்லாத ஒரு மகிழ்ச்சியோட இந்த இடத்துல இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் அதுதான் இருந்தது. அந்த நிறைவான சந்தோஷம் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் அங்கே கீழே வாசிக்கிறோம், 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், கண்டுபிடித்த பின்பு. ஹலோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளி காசை கண்டுபிடித்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. கண்டுபிடித்தவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. தொலைந்ததை கண்டுபிடித்தவர்கள் சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தொலைந்ததை கண்டுபிடித்தீர்களா? அதான் கேள்வி, அதான் பிரசங்கம். தொலைத்ததை
கண்டுபிடித்தீர்களா? இங்க இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான கேள்வி உங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நான் தொலைத்ததை கண்டுபிடிக்கிறேனா? தொலைத்ததை கண்டுபிடிப்பதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. இங்கே பாருங்கள், அருமையான அந்த சகோதரி தொலைத்ததை என்ன செய்தாள்? அவள் தான் கண்டுபிடித்தாள். ரொம்ப முக்கியம், யார் தான் கண்டுபிடித்தாள்? அவள் தான் கண்டுபிடித்தாள். நான் ஒரு பொருளை தொலைத்தேன் என்றால் யார் தான் கண்டுபிடிக்கணும்? நான் தான் கண்டுபிடிக்கணும். அனீஸ் ஒரு பொருளை தொலைத்தான் என்றால் யார் தான் கண்டுபிடிக்கணும்? அவன் தான் கண்டுபிடிக்கணும். ஞானதாஸ் ஐயா ஒரு பொருளை தொலைத்தார் என்றால் யார் தான் கண்டுபிடிக்கணும்? அவர் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதுலதான் மகிழ்ச்சி, அதுலதான் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். யாரோ ஒரு ஆள் கண்டுபிடித்து கொண்டு கொடுப்பதில் என்ன வராது? மிகுந்த மகிழ்ச்சி என்ன செய்யாது? வராது. ஏன்னா தேடினதுக்குள்ள அந்த ஏக்கம் நமக்கு தான் தெரியும். நம்ம தேடினா அந்த ஏக்கம் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா? எங்க தொலைத்தான்னு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தொலைத்தோன்னு சொல்லுங்க. தெரியணும். சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இங்க தொலைத்துட்டு எங்கேயோ போய் தேடுவாங்க. அல்லேலூயா. வீட்டில் தொலைத்துட்டு எங்க போய் தேடுவாங்க? ரோட்ல போய் தேடுவாங்க. அப்படி கூட்டம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? ஆமா, அப்படியெல்லாம் உண்டு. பாருங்க, 2-3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விசேஷத்தை, ஒரு ஆராதனையில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு ஃபேமிலி, அவங்கள குற்றப்படுத்தல, அதில் உள்ள ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்க வந்தாங்க. அப்போ வந்துட்டு 2 நாள் கழித்து திரும்ப அவங்க வந்தாங்க. வந்தோடனே பாஸ்டர் இப்படி பிள்ளைக்க கம்மல் என்ன செய்யிட்டு கலந்து தொலைந்துட்டு, அன்னை இங்கே வந்தோம்ல அன்னைக்கு அது காணாமல் போயிட்டு. அப்போ நாங்கள் ஒரு மணிக்கு தான் நாங்கள் என்ன செய்தோம் சொல்லுங்க, நாங்களும் தேடணும். ஏன்னா சரி, கூட்டத்துக்கு வந்தவங்க ஐயோ ஒரு பொருளை தொலைத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேதனை நமக்கு பயங்கரமாக இருந்தது. நானும் கூட சேர்ந்து அப்படியே திறக்கிறேன், தேடுறேன். ஆனால் கிடைக்கல. இது மாதங்கள் கழிந்து விட்டது. இது மாதங்கள், நாட்கள் கழிந்து விட்டது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த நபர் ஃபோன் பண்ணுகிறார். பாஸ்டர், அந்த நகை கிடச்சிட்டு எங்கள் வீட்டு பிரிட்ஜுக்க அடியில் கடந்து. நான் குறை சொல்லவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு இந்த சூழ்நிலையில் தான் போய் கொண்டிருக்கிறோம். தொலைத்தது வீட்டுல, தேடுகிறது ரோட்டுல. என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு தேரோட்டம். இதெல்லாம் தேரோட்டம் தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. தொலைத்தது எங்க? வீட்டுல. தேடுகிறது எங்க? ரோட்டுல. இவங்களை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுமா, நீங்க என்ன சொல்லுவீங்க? முட்டாள், முட்டாள். அல்லேலூயா. நமக்கு தெரியும் எங்க தொலைத்தோம், நமக்கு தெரியும். இன்னொன்னு சொன்னா யார தொலைத்தோம் நமக்கு தெரியும். ஆனா தொலைத்ததை விட்டுட்டு வேற ஏதோ தேடிட்டு இருப்போம். அது ஒரு கூட்டம் உண்டு, பாத்துறீங்களா? தொலைத்த பொருள் இதா இருக்கும், ஆனா தேடுகிறது ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அப்படி சில கூட்டங்களும் உண்டு. இந்த கூட்டங்கள்லாம் வச்சு என்ன காலத்தை ஓட்ட நமக்கு தெரியவே மாட்டுது. நானும் எப்படியெல்லாமோ சிந்தித்து பார்க்கிறேன். இந்த மக்களை எப்படியாவது திருத்திடலாம். ஏன் நீ இதை தான் தொலைத்த, நீ இதை தான் தொலைத்த சொன்னாலும் சிலதுக்கு புரியாது. ஏன் நீ இங்க தான் தொலைத்த, எனக்கு தெரியாதா நான் எங்களை தொலைத்தேன். அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு தெரிஞ்சு நான் எங்க தொலைத்தேன். இந்த சகோதரிக்கு தெரிந்தது நான் எங்க என் காசை தொலைத்தேன் என்பதை இந்த சகோதரி அறிந்திருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க தொலைச்சிங்கன்னு, எதை தொலைச்சிங்கன்னு, யாருக்கிட்ட தொலைச்சிங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை மறுபடியும் போடுப்பா, மேலுள்ள வசனத்தை போடு. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த மகள் அவள் என்ன செய்கிறார் என்றால், காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறது வரை ஜாக்கிரதை. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த மகளுக்கு தெரிந்தது நான் எங்க தான் தொலைச்சேன், நான் வீட்டில தான் தொலைச்சேன். அவளுக்கு ஒரு சரியான ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது, நான் எங்க தான் தொலைச்சேன், நான் வீட்டில தான் தொலைச்சேன்.
அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் போய் தேடல, ரோட்ல போய் தேடல, அவ எங்க தான் தேடுனா? வீட்டில் தேடுறா. அல்லேலூயா. ஆனா இவள் கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தின ஒரு 3 காரியத்தை மாத்திரம் வேகமா சுருக்கமா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இவள் கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தின 3 காரியங்கள், இழந்த சந்தோஷத்தை, அந்த நிறைவான சந்தோஷத்தை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்கு, மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு இவள் பயன்படுத்தின 3 காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில அந்த தொலைந்த பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா? அந்த தொலைந்த சமாதானத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா? அந்த தொலைந்த சந்தோஷத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா? இந்த மகள் பயன்படுத்தின அந்த 3 காரியங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ? 1, விளக்கை கொளுத்தினாள். விளக்கை கொளுத்தி போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதய விளக்கை நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கொளுத்த வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லப்படுகிறது, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. நீ இருளோடு தேடிக்கொண்டிருப்பாய் என்றால் நீ தொலைந்த பொருளை ஒரு நாள் ஒன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இருட்டில் யாராவது பொருளை தேடுவாங்களா? பக்கத்து வீட்டில் போய் லைட்ட, டார்ச் லைட்ட, இப்ப விளக்கு இல்லை, இப்ப டார்ச் லைட் இல்லைன்னா கையில் இருக்கிற மொபைல், அதை ஆன் பண்ணி மூளை முடுக்கெல்லாம் அந்த வெளிச்சத்தை கொண்டு போவோம். மூளை முடுக்கெல்லாம் சேருக்குள்ள, கட்டிலுக்கு அடியில, எங்க எல்லாம் தேடுவோம். எதை கொண்டு? லைட், வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுமே. உங்க இருதயத்தில் ஏதோ ஒன்று தொலைந்துட்டு, அப்ப அந்த தொலைந்த பொருளை நீ கண்டுபிடிக்கணும்னா உன் இருதயம் எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். அங்கே நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதமே வெளிச்சம். கர்த்தருடைய வேதமே வெளிச்சம். உங்களுக்குள்ள வசனம் இருக்குன்னா தொலைந்த பொருளை ஈஸியா நீ என்ன செய்வ? அல்லேலூயா. வரல பார்த்தீங்களா? உன் இருதயத்துல வசனம் இருக்குன்னா தொலைந்த பொருளை அது பேசும் உன்னோடு. நீ எங்க தொலைத்த, நீ யாரை தொலைத்த, நீ யார்கிட்ட தொலைத்த, அது உன்னோட என்ன செய்யும்? அது பேசும். பேசுமா பேசாதா? பேசும். இன்னைக்கு சிலருக்கு என்னதான் வசனம் பேசினாலும் அது வணங்கா கழுத்துல ஜனங்கள், அது வணங்கா கழுத்துல ஜனங்கள். நானும் என்னதான் பேசி பார்க்கிறேன், நானும் என்னதான் சொல்லி பார்க்கிறேன், வசனத்து மூலமா பேசி பார்க்கிறேன், நேரடியா பேசி பார்க்கிறேன், என்னெல்லாம் பேசி பார்க்கிறேன். ஆனா அந்த இருதயத்தில் வெளிச்சம் வரவே இல்லை. நான் என்ன செய்யறதுக்கு? நான் நீ குழந்தையா? ஒவ்வொரு தூக்கிட்டு வர்றதுக்கு, பிரேம தூக்கிட்டு வர்றதுக்கு, அந்தோனி முத்துவை தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்க என்ன குழந்தையா? என்னதான் வசனத்தை பேசினாலும் அந்த இருதயம் என்ன செய்ய மாட்டுக்கு? மாற மாட்டுது. நீ தொலைந்த பொருளை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானா முதலாவது உன் கூடாரத்துக்குள்ள, உன் இருதய கூடாரத்துக்குள்ள என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வேணும். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 11வது மாதத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நான் பாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பாட்டு பாடிட்டு போனாங்கல்ல, அந்த சம்பவம் ஞாபகத்து வருவதனால சொல்லுறேன். இது அனைவருக்கு தெரியாது இந்த சம்பவம். ஒரு முறை நான் ஒரு தரிசனம் பார்த்தேன், ஒரு சொப்பனம் பார்த்தேன். இது இப்ப இல்லை, இதை பார்த்து பல வருடங்கள், 10 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். நாங்கள் குடும்பமாய் ஒரு இடத்துக்கு டூருக்கு போகிறோம். நான் சொப்பனத்தில் தரிசனத்தில் பார்க்கிறேன். நான் போகும்போது அப்போ எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து விட்டு மறுபடியும் நாங்கள் குடும்பமாக எங்கே ஏறுகிறோம்? பஸ்ஸில் ஏறுகிறோம். எல்லாரும் ஏறிட்டாங்க. இந்த மனுஷனை காணல. இன்னைக்கு என் கண்ணுக்குள்ள அப்படி இருக்குது. இந்த மனுஷனை காணல. நான் திரும்பி பார்க்கிறேன், எல்லாரும் ஏறிட்டாங்க. செல்வனை காணலையே. எல்லாரும் முதல் தேடினாங்க. அதுக்கு சொன்னாங்க அவன் வருவான், நம்ம போவோம், வீட்டுக்கு போவோம், வருவான். நான் சொன்னேன் இல்லை, அவனை அழைத்துட்டு தான் நம்ம போகணும். அவனை சொல்லுங்க, அவனை நம்ம அழைத்துட்டு வந்தால் நம்ம அழைத்துட்டு தான் போகணும். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க, யாரும்
வரல. எல்லாரும் இல்ல போவோம், அவன் வந்துருவான், நம்ம போகணும். வண்டி ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆனா நான் வண்டியில என்ன செய்யல, நான் வண்டியில ஏறல. எனக்கு ஒரே பாரம். ஐயோ, காணாமல் போன அந்த மகன் என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்து நடக்காத ஒரு காரியத்தை சொல்ல, தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், பாரத்தோட பேசுகிறேன். நான் வண்டியில ஏறல, வண்டி போயிட்டே இருக்குது. அந்த மகன் அங்கிருந்து நடந்து வந்து கொண்டே இருக்கிறான். நான் கூப்பிடுறேன், வேகமா வா. அந்த மகனை அழைத்து அந்த வாகனத்துக்குள்ள ஏற்றி நான் போகிறேன். நான் சொன்ன தெரியுமா, அங்க இருந்து என் இருதயம் ஏன் அகமகிழ் தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் போது, அந்த தொலைந்த பொருளை கண்டுபிடித்த போது என் இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. சிலருக்கு புரியாது, அதை அனுபவித்தாதான் புரியும். அந்த வேதனை அனுபவித்தால் தான் புரியும். அல்லேலூயா சொல்லுமே. அப்ப ஒரு மனிதனை நாம் தொலைத்ததை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால், எங்கே தொலைத்தோம், எப்படி தொலைத்தோம், அதை கண்டுபிடிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிற பாத்திரம் என்ன? எது மாறணும்? இருதயம் வெளிச்சமா வரணும். இரண்டாவது சொல்லப்பட்டு இருக்கிறது, வீட்டை பெருக்கணும், சுத்தம் பண்ணணும். வசனம் கிரியை செய்தால் மாத்திரம் போதாது, வசனம் என்ன செய்யணும், தீவிரப்படணும். அல்லேலூயா சொல்லுமே. சிலருக்கு வசனம் நல்லா தெரியும், மனப்பாடமா நிறைய தெரியும். ஆனா கிரியை செய்கிறதா, வீட்டை பெருக்கிறதா, சுத்தம் பண்ணுகிறதா? அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வசனம் உங்களுக்கு கிரியை செய்கிறதா, மற்றவர்களுக்கு கிரியை செய்கிறதா? அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த மகள் என்ன செய்கிறா, வீட்டை என்ன செய்கிறா, சுத்தம் பண்ணுகிறா. எங்கெல்லாம் தேவையில்லாத பொருள் இருக்கிறது, எங்கெல்லாம் தேவையில்லாத அசுத்தம் இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் என்ன செய்கிறா, சுத்தம் பண்ணுகிறா. அல்லேலூயா. நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? அந்த அசுத்தத்தோடு சேர்ந்தா என்ன செய்துட்டு இருக்கிறோம், நம்ம தேடிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், தேடிட்டே இருக்கிறோம். எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரத்தோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு மண்டல கிரிகை செய்யணும் எனக்கு தெரியல. நீ தொலைந்ததை நீ கண்டுபிடிக்கணும்னா உன் இருதயம் என்ன செய்யணும், வெளிச்சம் வரணும். வசனத்தை ஒழுங்கா கேட்டா கரெக்டா சொல்லுவீங்க. சும்மா ஏனா தானே பேசிட்டு இருக்காதீங்க, அமைதியா இருங்க. மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்களா, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமே. ரெண்டாவது என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். விளக்க கொளுத்துனா மட்டும் போதாது, என்ன செய்யணும், எது நமக்கு தேவையில்லை, இந்த சுபாவம் நமக்கு தேவை இல்லை, இந்த பொருள் நமக்கு தேவை இல்லை, இந்த நபர் நமக்கு தேவை இல்லை. அல்லேலூயா சொல்லுமே. அவர்களுக்கு தான் சீக்கிரத்தில் கண்ணில் தெரியும். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. இங்க இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க தொலைத்து இருக்கிறீங்க. அது நீங்க சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும்னா முதலாவது என்ன செய்யணும், விளக்க கொளுத்தணும். இரண்டாவது சுத்தம் பண்ணணும். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜாக்கிரதையா. எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாய். அதை இன்னும் தெளிவா சொன்ன என்னது, எப்படி இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், வேற கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா தேடணும். ஒரு வார்த்தை பேசினா கூட அது மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்க, நோகடைக்க கூடாது. ஒரு காரியத்தை நாம் செய்தால் அது மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தி விடக்கூடாது. இப்ப ஒரு பொருளை நம்ம தேடுறோம், இதுக்கு அடியில தான் கிடக்கு, இதை தூக்கி எறிஞ்சா, இந்த பொருள் முக்கியம்னு இதை தூக்கி எறிஞ்சா இது என்ன செய்யும், இது உடையும். நான் ஏன் இன்னும் சிலதை தூக்கி இடையில தெரியுமா, எனக்கு உடைக்க தெரியும், எனக்கு தூக்கி எறிய தெரியும். ஏன்னா அந்த பொருள் என்ன செய்யக்கூடாது, உடைந்து விடக்கூடாது.
நான் பேசுகிற இந்த வார்த்தை மூலமாக இந்த மனிதர் உடைந்து விடக்கூடாது. என தூக்கி எறியதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அது எனக்கு விருப்பமும் அல்ல. ஆனா எனக்கு என்ன, எனக்கு தொலைந்த பொருள் எனக்கு கிடைக்கணும். இருக்கிற பொருள் என்ன செய்யக்கூடாது, சேதம் அடைந்து விடக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, சபையிலும் கலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சபையிலும் கலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், இந்த பாஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த பாஸ்டருக்கு ஒரு ஞானம் கிடையாது, இந்த பாஸ்டர் ஒரு மண்ணாங்கட்டி பாஸ்டர், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். ஞானதாஸ் யாரு, ராஜேஸ்வரி அம்மா யாரு, அனிதா யாரு, ராணி அம்மா யாரு, சிவா யாரு, எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏன் அமைதியா இருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிற அது வளரட்டும்பா, அது வளரட்டும், அது அப்படிதான் சீக்கிரம் வளரும். கலைகள் சீக்கிரம் வளரும். ஆமா, பயங்கரமா வளரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சரி வளரட்டு, அது வளர்ந்துட்டு போட்டு, ஒரு நாள் வரும், ஒரு நாள் அறுவடைக்கு அவர் வருவார். அந்த நேரத்தில் கலைகள் எல்லாம் எடுத்து தூக்கி போடுவார். அது மிக்கலாம் இருந்தாலும் சரி, நான் என்னை விட்டு வைக்க மாட்டார். அது யாரா இருந்தாலும் சரி, வளர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுமே. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இந்த பொருள் என்ன செய்யக்கூடாது, உடைந்து விடக்கூடாது. இந்த நபரை நான் பேசுவது நிமித்தமா இந்த ஆத்துமா இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமே.